வரலாற்று ரீதியிலான பாதிப்பு எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு கழுத்து அளவு தண்ணி, நாங்க இருந்த தாம்பரம் முடிச்சூர் பக்கமெல்லாம் கழுத்துக்கு மேல 2வது மாடி வரைக்கும் தண்ணி நின்றது. அன்றைக்கு கலைஞருக்கு வயது 91 வயதிலே தலைவர் கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆளுங்கட்சி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி கூட கிடையாது. சட்டமன்றத்தில் பெரிய அளவிலான வலு கிடையாது. நாடாளுமன்றத்தில் நமக்கான இடமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 91வது வயதில் கழுத்து வரைக்கும் தண்ணி நின்ன அந்த தாம்பரம் பகுதிக்கும் முடிச்சூர் பகுதிக்கும் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு நிவாரண பொருட்களோடு வந்து மக்களை நேருக்கு நேர் சந்தித்து நிவாரண உதவியை கொடுத்தார். இன்னைக்கு என்ன நடக்குது? நிவாரண உதவி 2000 ரூபாய் நிவாரண உதவியை கொடுப்பதற்கு 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி என் வீட்டுக்கு வந்து என் ஆபீஸ்க்கு வந்து நிவாரண பொருளை வாங்கி கொண்டு போ என்று அதிகார மமதையில் தலைகணத்தில் ஆடுகிறார்கள். யோசித்து பாருங்கள். 91 வயதில் தலைவர் கலைஞர் தண்ணி நின்ன இடத்துல போய் மக்களை சந்திச்சார். நான் தான் இளைய தலைவர், நான் தான் இந்த நாட்டை திருத்த வந்திருக்கிறேன், சிஸ்டத்தை மாத்த வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் தலைக்குப்புறா போட வந்திருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்கள், புதிதாக கட்சி தொடங்கியவர்கள், மக்களை சந்திக்க அஞ்சு நடுங்கி மக்களை தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்து 2000 ரூபாய் பொருள் வாங்கிட்டு போ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய தலைவர் என்ன பண்றார்? எங்க வெள்ளம் வந்தாலும் சரி, எங்க மழை வந்தாலும் சரி, அவருடைய கால்கள் பயணிக்கிறது, அவருடைய கார்கள் பயணிக்கிறது என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். சென்னையா இருக்கலாம், விழுப்புரமா இருக்கலாம், தூத்துக்குடியா இருக்கலாம், நெல்லையா இருக்கலாம், எங்கெல்லாம் துயர் வருகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்து காட்டுகிறார். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஓடி வருகிறார். எந்த மாவட்டங்களில் புயல் பாதித்தாலும், எந்த மாவட்டத்தில் வெள்ளம் வந்தாலும், எந்த மாவட்டத்தில் தண்ணி வந்தாலும் அந்த இடத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் தொடங்கி கார்பரேஷனுடைய ஏஇ, இஇ, எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் எல்லோரும் களத்தில் நிற்கிறார்கள். அவர்களோடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சேர்ந்தே நிற்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, 75 வருஷம் கடந்தும் திமுகவை ஏன் யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கேட்டால், மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ் என்று அண்ணா சொல்லிக் கொடுத்த தத்துவத்தை கலைஞர் பின்பற்றினார். கலைஞருக்கு பின்னால் நம்முடைய தலைவர் பின்பற்றினார். இன்றைக்கு அவருக்கு துணையாக நம்முடைய இளம் தலைவர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். மக்களிடம் செல் என்கிற அந்த மந்திரத்தை இன்றைக்கு வரைக்கும் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஒருவராலும் வீழ்த்த முடியவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லாரும் வந்து விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல எடப்பாடி பழனிசாமி களத்திலே யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறார். 2018, 20 அந்த மாதிரி காலகட்டத்தில் தொடர்ச்சியாக புயல் வந்தது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தஞ்சாவூரை கஜா புயல் தாக்கியது. கஜா புயல் தாக்கிய போது எடப்பாடி பழனிசாமி எங்கே இருந்தார் என்று சொன்னார்? சேலத்தில் தன்னுடைய வீட்டில் பத்திரமாக பதுங்கி கொண்டார். அந்த காலகட்டத்தில் மக்கள் உணவு இல்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம அமைச்சர்களை விரட்டி அடித்தார்கள். இன்னும் சொல்ல போனா கொத்தமங்கலம் பக்கத்துல புதுக்கோட்டையில 5 அரசு வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. மக்களை சந்தித்தால் மக்களை எதிர்கொள்ள முடியாது என்கிற அச்சத்தின் காரணமாக 5 நாட்கள் கழித்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்து பார்வையிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக தன்னுடைய வரலாற்றில் காணாத தோல்வியை சந்தித்திருக்கிறது. 7 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதியில 2வது இடம் கூட இல்ல, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை கடந்தும் இன்னைக்கும் மக்களுக்கு ஒரு துயர்னா களத்தில் வந்து நிற்க அவர் பயப்படுகிறார். முதலமைச்சர் இருக்கிறார்கள், களத்துக்கு வந்து விட்டார்கள். துணை முதலமைச்சர் களத்திற்கு வந்து விட்டார். அமைச்சர் எல்லாம் களத்தில் நிற்கிறார்கள். நாம போலன்னா நாளைக்கு மக்கள் ஓட்டு கேட்க போகும்போது கேள்வி கேட்பாங்களே, அந்த அச்சம் கூட அவருக்கு கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், மக்கள் கொடுத்த தீர்ப்பு 7 தொகுதியில டெபாசிட் போச்சு, 10 தொகுதியில 3வது இடம், அது அவரை அச்சம் கொள்ள வைக்கவில்லை. முதலமைச்சர் வந்துட்டார், துணை முதலமைச்சர் வந்துட்டார், அது அவரை அச்சம் கொள்ள வைக்கவில்லை. அன்றைக்கு காலையில 11 மணிக்கு பிரஸ் சந்திச்சு நம்முடைய அமைச்சர் ஒரு வார்த்தையை கேட்டார். எடப்பாடி பழனிசாமியினுடைய கார் டயர்ல கூட ஈரம் படல, அவரெல்லாம் பேசலாமான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். 4 மணி நேரத்தில் சேலத்தில் பதுங்கி இருந்த எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்திற்கு ஓடோடி வந்தார். மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கவில்லை, முதலமைச்சர் சொன்ன எச்சரிக்கையை மதிக்கவில்லை. அமைச்சர் நேரடியாக அவர் முகத்துக்கு நேராக கேட்டார். கார் டயர்ல கூட தண்ணி படல, நீங்க பேசலாமான்னு கேட்டார். அலறி அடித்துக் கொண்டு 4 மணி நேரத்தில் வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இன்னொரு தட்ட போய் மைக்க கொடுத்து கேட்டோம்னா, உங்ககிட்ட நிதி இருக்குல்ல, நீங்க செலவு பண்ண வேண்டியதானே,
அப்படின்னு அண்ணாமலை சொல்லுகிறார். எங்க நிதி இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? எங்க நிதி இருக்குங்கிறதுக்காக எங்கள்கிட்ட வரி வாங்காம இருக்கிறீர்களா? இப்படியெல்லாம் கேட்டால் எங்களுடைய இளந்தலைவர் கேட்கிறாரு, உங்கள் அப்பா வீட்டு காசையா கேட்கிறோம்னு நாகரிகமா கேட்கிறார்ல, அதுல என்ன அர்த்தம் இல்லாம போயிடுச்சா என்ன? குஜராத்திலே ஒரு புயல் தாக்குகிறது, தாக்குடேன்னு ஒரு புயல். அந்த புயல் தாக்குகிற அடுத்த நாள் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அந்த குஜராத்தை சுற்றி பார்த்து விட்டு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகிறார். தமிழ்நாட்டை ஒரு புயல் தாக்குகிறது. புயல் தாக்கி 14 மாவட்டங்கள் 1.5 கோடி மக்கள் துயரத்தில் இருக்கிற போது சினிமா பார்த்து சினிமாவுக்கு விமர்சனம் எழுதி கொண்டிருக்கிறார் மோடி. அவர்களை பார்த்து இளந்தலைவர் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? உங்க அப்பா வீட்டு காசை கேட்கிறமா அப்படின்னு கேட்கிறாரே, அந்த கேள்வியிலே நியாயம் இருக்கிறதா இல்லையா? அந்த நியாயத்திற்கு தொடர்புடையது அவருடைய. நீங்க மாறி ஒவ்வொரு தலைவரையும் சொல்லலாம், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இன்னைக்கு நாம் தமிழராக இருக்கட்டும், புதிதாக கட்சி தொடங்கியவர்களாக இருக்கட்டும், யார் ஒருவரும் களத்திற்கு வரவே இல்லை. களத்தில் இன்றைக்கும் அண்ணா சொன்ன மந்திரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஒரே தலைவர் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய இளம் தலைவரும் மட்டும்தான். இதனால என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? இதனால ஒரே ஒரு இதை மட்டும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய இளந்தலைவர் 3 நாட்கள்ல 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல 2000 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறார். நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, அவர் போயிட்டா மட்டும் போதுமா, அவர் போயிட்டா மட்டும் வேலையெல்லாம் நடந்துருமா என்று கேட்கலாம். அவர் வேலை செய்ய மட்டுமல்ல, வேலை வாங்கவும் தெரிந்தவர். உதாரணத்திற்கு வேளச்சேரியில நாராயணபுரம் ஏரி, வேளச்சேரி நாராயணபுரம் ஏரியில நாளைக்கு காலையில உடைப்பு ஏற்படும் அச்சம் வருகிறது அப்படின்னு நள்ளிரவுல அவருக்கு ஒரு தன்னார்வலர் போன் பண்றாரு. நள்ளிரவு 1 மணிக்கு நாராயணபுரம் லேக்குக்கு போய் நிற்கிறார். இங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு அரசு அலுவலரை வேலை வாங்குவதற்கு இணையான கடினமான காரியம் வேற கிடையவே கிடையாது. அமைச்சர் போய் சொன்னாங்கன்னா பண்ணிடுவாங்க அப்படின்னு டிக் பண்ணி வச்சுட்டு பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபாலோ பண்ண முடியாது. அதே போல துணை முதலமைச்சருக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த ஏரியை நாங்க தூர் எடுத்துருவோம்னு சொல்லப்படுகிறது. வழக்கம் போல கண்டுகொள்ள மாட்டார் அப்படின்னு நினைத்து விட்டு விட்டார்கள். மறுநாள் காலை 11 மணிக்கு மீண்டும் அதே நாராயணபுரம் லேக்குக்கு போனார். என்ன நடந்துச்சு? வேலை நடக்கல, உடனடியாக முடிங்கன்னு சொன்னார். அப்ப பயந்து வேலையை செய்தார்களே என்று விடவில்லை, சரியாக செய்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு 2ஆம் நாள் மாலை 4 மணிக்கு மீண்டும் நாராயணபுரம் லேக்குக்கு போனார். வேலை செய்வது அல்ல, வேலை வாங்குவதற்கு திறமையானவராக இளம் தலைவர் இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த மழை பிரச்சனையில தருமபுரி மாவட்டத்தில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். மாலை 4 மணிக்கு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு பழங்குடி கிராமத்திலிருந்து மக்கள் வந்து அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. ஐயா, நாங்க 2000 குடும்பம் இருக்கிறோம், எங்க ஊரை வந்து இந்த பிரதான பகுதியோட இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரோடு தான், அந்த ரோடு மழையில அடிச்சுட்டு போயிடுச்சு, அதை போட்டு கொடுங்க. கேட்கும் போது மணி 4. அவர் நினைத்திருந்தால் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் செய்தார்களா என்று ஃபாலோ பண்ணி இரவு 9 மணிக்கு அங்க தற்காலிக தரைப்பாலம் போட்டு அந்த 2000 மக்களை பிரதான நகரத்தோடு இணைத்து விட்டு தான் சென்னைக்கு கிளம்பி வந்தார். இந்த வேலை வாங்கக்கூடிய திறன் அவரிடம்தான் இருக்கிறது. அவர் போய் நின்னா எல்லாம் நடந்துருமான்னு கேட்கிறவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், அவர் போய் நின்னதனால பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அவர் போய் நின்னதுனால தான் சென்னையினுடைய பல வெள்ளம் பாதித்த பகுதிகள் விரைவாக வெள்ளம் வடியப்பட்டது அப்படிங்கிற செய்தியையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். மக்களை சந்திக்க அஞ்சுகிறவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. கார் டயர் தண்ணியில படக்கூடாது, வெயில்ல போனா வேர்க்கும், மழையில போனா தண்ணி படும் உடம்புல என்று ஒளிந்து கொள்வதற்கு நிறைய கட்சிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் வெயிலோ புயலோ மழையோ ரத்தமோ வேர்வையோ எதுவாக இருந்தாலும் மக்களினுடைய இன்ப துன்பங்களில் துணை நிற்போம் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறது. நான் 2 செய்தியோடு இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, தலைவர்களை நாம பொதுவா எப்படி ஒப்பிடுவோம்? எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எங்களுடைய நம்முடைய முதலமைச்சருக்கு பதிலே சொல்றது கிடையாது, அவர் குறித்து பேசுவதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நேரடியா டார்கெட் பண்றது எல்லாம் இளம் தலைவரை தான், இளைஞரணி செயலாளர் தான். அவருடைய பிரதான அரசியல் பிரச்சனையே இளந்தலைவர் டிஷர்ட் போடுறாரு, சட்டை போடாம டிஷர்ட் போடுறாரு அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கிற பிரதான பிரச்சனை. இளந்தலைவரை தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் இளந்தலைவருக்குமான அரசியல் ஒப்பீட்டை நாம இந்த அரங்கத்தில் செஞ்சு பார்ப்போம். அரசியல் தலைவருடைய ஆளுமையை எப்படி நாம மதிப்பிடுவோம்? 3 வகையில மதிப்பிடலாம். ஒன்னு, தேர்தல் அரசியலில் அவர் எப்படி செயல்படுறார், இது 1. 2வது, கொள்கை அரசியலில் அவர் எப்படி செயல்படுறார், இது 2. 3வது, நிர்வாகத்தில் அவர் எப்படி செயல்படுகிறார். இந்த 3 விஷயத்துல ஒரு தலைவரை நாம் மதிப்பிடலாம். தேர்தல் அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா
எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண தொடங்கிய நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலில் கூட அதிமுக ஜெயிச்சது கிடையாது. மாறாக நம்முடைய இளைஞரணி செயலாளர், இளந்தலைவர், துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பிரச்சாரம் பண்ண தொடங்கிய நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த ஒரே ஒரு தேர்தலில் கூட தோற்றதே கிடையாது. அத்தனை தேர்தலையும் வென்றிருக்கிறோம். அப்ப எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல எடப்பாடி பழனிசாமியோடு நம்முடைய இளந்தலைவரை ஒப்பிட முடியாத அளவிற்கு உயரத்தில் இருக்கிறார். அடுத்தது கொள்கை அரசியல். எடப்பாடி பழனிசாமி கிட்ட மைக்க நீட்டி திராவிடம்னா என்னங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதை என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, ஆய்வாளர்கள்ட்ட போய் கேளுங்க, அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க என்று அவர் சொன்னார். திராவிடம் என்கிற சொல்லுக்கு பொருள் தெரியாத இளைஞர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற இலக்கோடு தொகுதிதோறும் பாசறை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய இளந்தலைவர். அப்ப கொள்கை அரசியலிலும் எடப்பாடி பழனிசாமியோடு நம்முடைய இளைஞரணி செயலாளரை ஒப்பிடவே முடியாது. பல மடங்கு உயரத்தில் இருக்கிறார். கடைசியாக நிர்வாக அரசியல். தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடக்கிறது, துப்பாக்கிச்சூடு டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாக அறிவு இருக்கிறது. ஒரு மக்கள் துயரில் இருக்கிறார்கள் என்று சொன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் ட்விட்டர் மெசேஜுக்கும் கூட ஒரு அரசு நிர்வாகமே பதிலளிக்கும் என்கிற அளவிற்கு அரசு நிர்வாகத்தை முடுக்கிவிடக்கூடிய இடத்தில் நம்முடைய இளந்தலைவர் இருக்கிறார். நிர்வாகத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு நம்முடைய இளந்தலைவரை ஒப்பிட முடியாது. பல மடங்கு உயரத்தில் நம்முடைய இளந்தலைவர் இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, கள அரசியலாக இருக்கட்டும், தேர்தல் அரசியலாக இருக்கட்டும், நிர்வாக அரசியலாக இருக்கட்டும், கொள்கை அரசியலாக இருக்கட்டும், எந்த வகையிலும் இளந்தலைவரோடு ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. அந்த அளவிற்கு தாழ்மையான இடத்திலே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், உயரமான இடத்திலே நம்முடைய இளந்தலைவர் இருக்கிறார் என்கிற செய்தியை முதற்கட்டமாக சொல்றேன். ரெண்டாவது, இதோட நிறைவு பண்ணலாம். இப்போ சமீபத்தில் இந்த சுற்றுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் இளம் பேச்சாளர்களுக்கும் அனுபவம் வாய்ந்த பேச்சாளர்களுக்கும் சேர்த்து ஒரு 18-20 மேடைகளை அமைத்தார்கள். அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தது நம்முடைய இளந்தலைவர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதுவதற்கு, பேசுவதற்கு, படிப்பதற்கு, இயக்கம் நடத்துவதற்கு அடிபட வேண்டிய சூழல் இருந்தது. ஒரு சின்ன உதாரணம், பட்டுக்கோட்டை அழகிரி அப்படிங்கிற இந்த திராவிட இயக்க தலைவர் ஒருவர் மேடைக்கு பேச போனார்னா கழுதையை விடுவாங்க. கழுதையை கூட்டத்தில் விடுறாங்க. கழுதையை கூட்டத்தில் விட்டார்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கழுதையை கூப்பிட்டு வந்து கயிறை பிடிச்சி இழுத்து ஒரு தூண்ல கட்டி கேளு கழுதையை கேளு அப்படின்னு அந்த கழுதை கிட்ட பேசுவார். மக்கள்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் அந்த கழுதைகிட்ட பேசுவார். ஆக பேசுவதற்கு கடினப்பட்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம். சுவரெழுத்து சுப்பையான்னு ஒரு செயற்பாட்டாளர் இருந்தார். திராவிட இயக்க கொள்கைகளை சுவரிலே எழுதி வைப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது, அவருடைய செயல்பாடாக இருந்தது. எதை வச்சு எழுதுவார்னா தாரை வச்சு எழுதுவார். ரோடு போடுறோம்ல, அந்த தாரை வச்சு எழுதுவார். அந்த தாரை அவர் மீது பிடுங்கி அந்த வாளில இருக்கிற தாரை அவர் மீது ஊத்திடுவாங்க. உடல் வெந்து போய் அவர் கிடப்பார். சுவரிலே எழுதுவதற்கு அடிபட வேண்டிய காலம் இருந்தது. நம் நாடு பத்திரிகை படிப்பதற்காக பண்ணையார் வீட்டிலே கூப்பிட்டு கொண்டு போய் வைத்து அடிக்கப்பட்ட தலைவர்கள் திராவிட இயக்கத்திலே உண்டு. ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் உறுப்பினர் சேர்க்கை செய்ததற்காக கட்டி வைத்து உதைக்கப்பட்ட தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு இளந்தலைவர் வந்திருக்கிறார். அவர் ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லுகிறார். நீங்கள் பேச வேண்டும் என்று கருதுகிறீர்களா? கஷ்டமே வேண்டாம், உயிரினும் மேலான என்கிற பேச்சு போட்டி இருக்கிறது, வாங்கன்னு கூப்பிடுறார். நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டமே வேண்டாம், முரசொலி பாசறை என்கிற பக்கம் இருக்கிறது, வாங்கன்னு அழைக்கிறார். நீங்க இயக்கம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? கவலையை விடுங்க, இல்லந்தோறும் இளைஞரணி என்கிற செயல்பாடு இருக்கிறது, வாங்கன்னு கூப்பிடுறார். எல்லாவற்றை விட உயரமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கவலையே படாதீங்க, கலைஞர் நூலகம் என்கிற பெயரில் தொகுதிதோறும் நான் நூலகத்தை கட்டி வைத்திருக்கிறேன், அங்கே வந்து படியுங்கள் என்று சொல்கிறார். எழுதுவதற்கு, பேசுவதற்கு, படிப்பதற்கு, இயக்கம் நடத்துவதற்கு அடி வாங்கிய ஒரு சமூகத்தை இது எல்லாவற்றுக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அந்த இளைஞர்களை ஒரு தாய் குழந்தையை பராமரிப்பது போல, பாதுகாப்பது போல பொத்தி பொத்தி வளர்த்தெடுத்து திராவிட இயக்கத்திற்கான அடுத்த தலைமுறையை செதுக்கி வருகிறார் நம்முடைய இளந்தலைவர். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, உங்க கட்சிக்கு நல்லா செய்யறாரு அதனால நீங்க அவரை கொண்டாடுறீங்க, எனக்கு என்ன பண்றாரு நீங்க கொண்டாடுறீங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இங்க நிறைய பேர் கலைஞர் உரிமை தொகை வாங்குவீர்கள். சற்றே யோசிச்சு பாருங்க, ஓஏபி வாங்குறதுக்கு 10 முறையாவது ஒரு அலுவலகத்துக்கு நீங்க அலையணும். முதியோர் உதவித்தொகை வாங்குறதுக்கு, விதவையர் உதவித்தொகை வாங்குறதுக்கு 20 முறையாவது ஒரு அலுவலகத்துக்கு நீங்க அலையணும்.
ஒரு சாதாரண வருமான சான்றிதழ், இடச்சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், சான்றிதழ் வாங்குறதுக்கு கூட 10-20 முறையாவது நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு அலையணும். தயவு செய்து நீங்கள் மனதிலிருந்து யோசித்து பாருங்கள். மகளிர் உரிமை தொகை வாங்குவதற்கு ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கார்டுக்கு போய் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்தீங்க, உங்க அக்கௌண்ட்ல மாசம் மாசம் கிரெடிட் ஆகுது. அலைய வேண்டிய தேவையே ஏற்படவில்லை. இந்த திட்டம் தலைவருடைய திட்டம். மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற திட்டம் தலைவருடையது. ஒரு முறை அப்ளிகேஷன் போட்டா போறோம், எல்லாத்தையும் டிஜிட்டல்லயே நாங்க பண்ணுவோம் என்று அதை டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணி எளிமையான முறையில் உங்களை வந்து சேர்வதற்கு காரணம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர். அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் வேறு யாரும் அல்ல, கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர். கட்சிக்கு நல்லது செய்கிறார், நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், நாங்கள் எதற்கு கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், கட்சிக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேர்த்தே அவர் உழைக்கிறார். அதனால் அவரை நாம் கொண்டாடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.